இன்றைக்கி நாம் மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலையில் மோர் குழம்பு செஞ்சோன்னா மதியானத்துக்குள்ளே புளிப்பாயிரும். இந்த மிஸ்டேக் இல்லாமல் மோர் குழம்பு ஒரு நாள் முழுக்க இதே டேஸ்ட்டில் இருக்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். 4-5 சின்ன வெங்காயம், இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவை 2ஆக உடைச்சிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மோர் குழம்பு செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு நான் வச்சுருந்தேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட வதக்கின பொருட்களையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக மோர் குழம்பு செய்கிறதுக்கு நான் 400 ml தயிர் எடுத்திருக்கேன். இது புளிப்பு தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்குங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது மோர் குழம்பு சீக்கிரம் புளிப்பு ஏறாமல் இருக்கும். இப்போ மிக்சியில் அடித்து வச்சுருக்க தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக மோர் குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்குங்க. நான் மிக்ஸி ஜாரை அலசின தண்ணியும் கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்கேன். மொத்தமாக நான் 400 ml தண்ணி சேர்த்துருக்கேன். மோர் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. மோர் குழம்பு கொதி வரக்கூடாது. நம்ம ரசத்தை எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி செய்யணும். கொதி வர்றதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மோர் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும்.